வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டா இந்த அல்ட்ரா ப்ரோ லிங்க் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ப்ரோ. ஓகே. அதுல வந்து மக்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அண்ணே சாம்சங் என்கிட்டயும் சாம்சங் இல்ல ப்ரோ. ஆமா, ஏன்னா சாம்சங் சார்ஜர் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அவன்கிட்டே வாங்கினோம்னா அதை விடுங்க, சாம்சங் சார்ஜர் கூட இருக்கு. சாம்சங் போன் இல்ல, அதுவும் 45 வாட்டுக்கு போனே இல்ல. ஆமா, சரி, அதான் நான் வந்து அதை காட்டுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து இங்க கனெக்ட் பண்ணாலே இது காட்டும். ஆமா, வாட்டேஜ் காட்டும். நமக்கு வச்சிடலாமா? சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 ஒர்க் ஆகுது. ப்ரோ, லேட்டஸ்ட் புரோட்டோகால் ஒர்க் ஆகுது. நைஸ். போகுது 24 20, எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ வருதுன்னா 26 27 வாட்ல ஏறிட்டு இருக்கு. ஆமா, இப்போ எவ்வளோ பர்சன்ட்? 45 இருக்கா? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே, சரி ப்ரோ. திரும்ப கழட்டிட்டு ஒரு தடவை மாட்டுங்க, நம்ம அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் காட்டிடலாம். ஓகே, 2.0. நல்லா காட்டுது. ஓகே மக்களே, பக்காவா ஒர்க் ஆகுது. சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா அப்போ இந்த சார்ஜர்ல பிரச்சனை இல்லை. நீங்க இந்த 20 இருந்து போட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 45 வாட்ல ஏற ஆரம்பிக்கும். ஆமா, இது ஒரு 46 அந்த மாதிரி இருக்கனால பாதி அந்த மாதிரி ஏறுது. ஆமா ஆமா, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி குறையும் ஏறும் as usual. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நத்திங்ல போடுறோம். ஏன்னா 20 இருக்கு அதுல. நத்திங் ஃபோன் 2 போட்டு ட்ரை பண்ணுவோம். 21 இருக்குது இதுல. இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். ரெடி? ஓகே. சார்ஜிங் ரேபிட்லி. ஓகே. டிஸ்ப்ளே ஆஃப் ஆன உடனே தான் வேகமா இன்க்ரீஸ் ஆவானா? ஆமா ப்ரோ, போகுது. குட். ஸோ நியரிங் 9 வோல்ட் அண்ட் 3 ஆம்ப். ஆமா. ஸோ சூப்பர் சூப்பர், நல்ல ஸ்பீடு தான் ப்ரோ. 45 வாட் சப்போர்ட் இருக்குல்ல இந்த. ஆமா ஆமா, 45 வாட் சப்போர்ட் இருக்கு. இது 25 and above போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஆமா, சோ இதுவும் கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. ஆமா ஆமா, இதுவும் சக்சஸ் தான். ஏன்னா அதுல வந்து 20% இருக்கு. 25 வாட் பிடி இல்ல பிபிஎஸ்ல இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவன்ல என்ன வருதுன்னு பாப்போம். எனக்கு வந்து சந்தேகம் தான், ஒர்க் ஆகாது. ஆமா, OnePlusல ஒர்க் ஆகாது. அதாவது ரியல்மி ஓப்போ OnePlus அதுல வந்து சூப்பர் ஒர்க் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட நேட்டிவ் ஸ்டாண்டர்ட். என்ன காட்டுது? அங்க ஒண்ணுமே காட்டல. ஓகே, ஒண்ணுமே இல்ல, எதுவுமே வரல. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியோ எதுவுமே வரல. எவ்வளவு வருது? 9 வாட் 16 வாட். 16 வாட். ஓகே. 18 வாட். 16 15 to 18 வாட். சார்ஜ்னால இருக்குமா ப்ரோ? 95 இருக்கு சார்ஜ். ஆமா, அதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. பரவாயில்லை, ஆனா அவுட்புட் நல்லா தான் ப்ரோ வருது. ஆமா, ஆனா அதான் ப்ரோ, அப்ப பிடி ஸ்டாண்டர்ட்ல ஏறுது போல. ஆனா இது இல்லல்ல, நான் என்ன சொல்றேன், சூப்பர் ஒர்க்லாம் இல்ல. ஆமா, அந்த சார்ஜர் போடவே இல்ல மோஸ்டா. ஆமா ஆமா, சோ அது இல்லங்க. சரியா, அப்ப ரியல்மி ஓப்போ OnePlus நீங்க வாங்குனீங்கன்னா பிடி ஸ்டாண்டர்ட் உங்க போன்ல சப்போர்ட், பிடிஓ பிபிஎஸ்ஓ குவிக் சார்ஜோ ஒர்க் ஆகுதுன்னா அப்போ இந்த சார்ஜர் ஒர்க் ஆகும். மேபி இது வந்து ஒரு பேக்கப் மாதிரி வச்சுக்கலாம். ஆமா ப்ரோ, உங்க வீட்ல ஒரு 2-3 டிவைஸ் இருக்கு, ஒரே சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அதுக்கு வேணா கரெக்டா இருக்கும். ஓகே. சோ அப்ப மொத்தம் OnePlus சாம்சங் ஒர்க் ஆகுதுங்க. சாம்சங் ஒர்க் ஆனா ஆப்பிளும் ஒர்க் ஆகுங்க. 22.5 வாட் 27 வாட். இப்போ என்ன 16 ப்ரோ மேக்ஸ்க்குலாம் 27 வாட் சப்போர்ட் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கல்ல, இந்த 16 ப்ரோ மேக்ஸ்க்கு இந்த சுடர் வேற உட்கார்ந்து நோண்டிட்டு இருப்பான்ல, அவன் சும்மா இருக்க மாட்டானே. அவன் வேற என்னடானா இந்த கேமிங் இல்லாட்டி கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க் கொடுக்கும்போது 40 வாட்லாம் போகுது ப்ரோ. ஆக்சுவலா ரேட்டட் தாண்டி போகுது. ஆமா, சோ நல்ல ப்ரோ மேக்ஸ் போவுங்க. ஏன்னா அதுல அந்த கூலிங் ஏரியானால ஒர்க் ஆகுது. ப்ரோல இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ. ப்ரோ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து எல்லா ப்ரோலயும் கொஞ்சம் கஷ்டம் தான். நானும் ஆல்ரெடி இங்க 12 ப்ரோ வச்சுக்கிட்டு அதுவே செம்ம ஜோக்கா தான் இருக்கு. நேத்து கொண்டாரு பீரோல எடுத்துட்டு இருந்தோம். 65% இருந்தது. ஓகே, 13% இருந்தது. அப்புறம் ஒரு நியாயமா சொல்லணும்னா 15 ப்ரோ மேக்ஸ் அப்படி தான ஆச்சு. நீங்க பரத் ப்ரோ வீடியோ எடுத்துட்டு ஆஃப் ஆயி போச்சு. அது போனனால நாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். எடுத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு. 50%ல இருந்தது. 45 மினிட்ஸ் வீடியோ முடியும் போதே பார்த்தா 15 கீழ போயிடுச்சு. ஆமா, அது உங்களுக்கு தெரியல, ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க வேற அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ போட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நாங்க பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்கல. அது நாங்க என்ன நினைச்சோம், ப்ரோ மேக்ஸ் சும்மாவே இப்போ 15 பிளஸும் 16 பிளஸும் இவ்வளவு சூப்பரா நிக்கும் போது அப்போ 15 ப்ரோ மேக்ஸ் எவ்வளவு சூப்பரா நிக்கும்னு நம்பி நாங்க வந்து அப்படியே போட்டு விட்டு போயிட்டோம். தனியா நாங்க பேசிட்டு இருக்கோம், சங்கீத ஸ்வரங்கள் ஏதோ. அங்க பார்த்தா போன் செத்து கிடக்கு. மைக் ஆனா துடிச்சிட்டு தானே இருக்கும். மைக் வந்து ஒர்க் ஆயிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கும் அது அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அப்படியே அந்த டெக் டைம் டிராவலர்ஸ் நாங்க பயங்கரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்கம் போய் பார்த்தா திரும்ப வேற அந்த ஃப்ளோ வராதுங்க. அந்த பக்கம் போய் பரத் பார்த்துட்டு, என்னடா டிஸ்பிளே கருப்பா இருக்கு, டிஸ்பிளே கருப்பா இருக்கா, கொஞ்சம் செக் பண்றானா, சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. சரியா, ரைட். அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கால் பே வேற ஏதோ பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன் போலயே, வேற லெவல் ப்ரோ. 40 அதுக்கு பேரை பாத்தீங்களா? ஷோ பேரை நத்திங் டிவி. அவங்க ரொம்ப நாளா நத்திங் டிவி தான் போட்டுட்டு இருக்காங்க. அத வேற அந்த வீடியோ முடிக்கும் போது வேற நம்மளோடது இந்த மார்க்கஸ் ப்ரௌனி வேவ் ஃபார்ம்ஸ் இது மாதிரி இன்ட்ரோ சாங் போடுவீங்களா, லோகோ ஏதாவது வைக்கிறீங்களா, மியூசிக் ஏதாவது வருமா, இன்ட்ரோ வீடியோ, அதெல்லாம் கேட்டிருக்கான் கால் பே. அதாவது இனிமேல் ரெகுலரா பண்ண போறாராம் அவரு. தப்பு இல்ல ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் ப்ரோ.
நானே இப்போ ஓவரா பேசினேன்னு வைங்களேன், இப்போ நான் பேசுறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் வந்து லாஜிக்கலா என் மேல கோவப்படலாம். நான் பேசுறது என்னன்னே தெரியாம சிலர் கோவப்படும் போது எனக்கும் வரும். சரியா? சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ கால் பே பேச ஆரம்பிச்சதுமே எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் அதனால வந்து 4 நிமிஷத்துக்கு மேல ஃபுல்லா பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரியணும் என்ன தெரியணும்ன்றதுக்காக நான் வந்து எப்ப காண்டானேன்னா ஏன் கோவம் வந்ததுன்னு நான் சொல்றேன். அந்த பாயிண்ட்லயே நான் வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இத்தனைக்கும் நான் தான் நம்ம குரூப்லயும் போட்டு விட்டு டேக் பண்ணி விட்டேன். என்ன கடுப்புனா S24 எட்ஜை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா S24 S25 எட்ஜுக்காக நான் ஒன்னும் இங்க கொடி பிடிக்க போறது இல்லை. ஆமா S25 எட்ஜை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே அது வந்து ஒரு தின் போன். ஆனா எனக்கு தின்னா ஃபீல் ஆகல. சரி ஃபர்ஸ்ட் அடி. அடுத்து எல்லார்கிட்டயும் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய போஸ்ட் பார்த்தேன், பேட்டரி நிக்கலன்னு சொன்னாங்க. சரி ஆமா உண்மைதான், இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோங்க, அதெல்லாமே உண்மைதான். நாங்க மட்டும் என்ன S25 செல்லக்குட்டி சூப்பர் போன் அப்படின்னு சொல்றோம். இத்தனைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ரிலீஸ் ஆன டைம்ல நம்ம தான் போனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, வருண் கிட்ட இருக்கானா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, சரி காம்பேக்ட் போன் பண்றீங்கன்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, பண்றதுதான் பண்றீங்க, அது சாரி தின் போன் பண்றீங்க, அது காம்பேக்டாவும் பண்ணீங்கன்னா அது சொன்னா ப்ரோ. என் கேள்வி என்ன, எதையுமே பண்ண முடியாம வெறுமனே விமர்சனங்களை மட்டுமும் அப்புறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்க நம்ம எங்க, அங்க அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்க எங்க? இப்போ இவ்வளவு பேச தெரிஞ்ச அவங்களுக்கு இவ்வளவு பேசிட்டு அவன் என்ன தெரியுமா சொன்னா, நாங்களும் இதை பண்ணலான்னு தான் இருந்தோம், பட் ஆனா அது பிராக்டிகலா S25 ஒர்க் ஆகல, மக்கள் அதை யாரும் வாங்கல, அதனால நாங்களும் பண்ணல அப்படின்ட்டா. ஏன்னா இவனுக்கும் அந்த சிலிக்கன் கார்பன் டெக்னாலஜி இன்னும் வரல. ஓகேவா? அவனும் பண்ணானா இதே 3000 தான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. உடனே அவர் வந்து நாங்களும் இதை ட்ரை பண்ணோம், பட் ஆனா இது அந்த அளவுக்கு ஓடாததுனால நாங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டோம், இப்போதைக்கு நாங்க பண்ணல, இப்போதைக்கு பண்ணல இல்ல ஃபியூச்சர்ல எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அவனுக்கு குட்டி போனா வேணுமாமா. நானும் அதே தான் சொல்றேன். இப்போ CMF phone 1 ரெண்டர் ஃபர்ஸ்ட் வெளில வந்துச்சு. CMF ல ஒரு ஃபோன் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர்ல பாத்தீங்கன்னா iPhone 5C போட்டுருந்தாங்க. மாடுலர் ஃபோன் மாதிரி iPhone 5C போட்டுருந்தாங்க. ஓகே அந்த டிசைன் எப்படின்னா இங்க பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இத பார்த்த உடனே நான் என்ன நினைப்பேன், இந்த மாதிரி ரெண்டர்லாம் வந்துச்சு. ஆமா சிங்கிள் கேமரா iPhone SE மாதிரியே இருக்கு பாக்க. சமயா இது வந்து எனக்கு வந்து 5C டேய் 5C டா இது. சரி பரவாயில்ல. ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா எல்லாரும் காப்பி தான் அடிக்கிறாங்க. ஆமா அவன் தான் சொல்லிட்டானே, நாங்க ஃபுல் ஆப்பிள் தான், ஆண்ட்ராய்டு ஆஃப் ஆப்பிள்ல நாங்க மாற போறோம் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல மாறட்டும், அது வந்து நல்லபடியா இருந்ததுன்னா சந்தோஷம். சோ இதை பார்த்துட்டு எனக்கு வந்து சே எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு காம்பாக்டா ரவுண்டட், போனே சூப்பரா இருக்க போதுன்னு வெயிட் பண்றேன். கரெக்ட் பார்த்தா வேற ஒண்ணு வருது. சரியா? எனக்கு என்னன்னா ஆல்ரெடி நான் திரும்பியும் சொல்றேன், இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். என் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே இப்போ கௌதம் ப்ரோ சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இல்லாட்டி அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், அது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்னன்னா இந்த போன் வந்து இப்போ 12mm வைங்க ப்ரோ, 12mm இப்போ இவ்வளவு குண்டாதாயிடும் ப்ரோ, இவ்வளவு குண்டாயிடும். ஆமா ஆப்வியஸ்லி இப்போ 12mm இருக்கக்கூடிய ஒரு போன்னா அப்ப நம்ம வந்து எவ்வளவு திக்கா பேட்டரி வைக்க முடியும், லித்தியம் அயன்லயே நல்லா வைக்கலாம். ஆமா சோ இப்போ மக்கள் மத்தியில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து போன் செம தின்னாவும் இருக்கணும், ஆமா அதே சமயம் குட்டியா இருக்கணும்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பழைய கால்குலேட்டர் தான் ஞாபகம் வருது. சின்ன கொஞ்சமாச்சு லென்த் இருந்தாதான் அந்த சிலிக்கன் கார்பன் வைக்க முடியும். அதனால தான் இப்போ ஃபோன்ஸ் கொஞ்சம் லென்த்தா இருக்கு, பெரிய டென்சிட்டி பேக் பண்ண முடியுது, ஸ்லிம் ஆக்க முடியுது அவங்களால, பட் ஆனா லென்த் குறைக்க முடியல, குறைச்சா எல்லாமே மாறுது. அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. இப்போ காம்பேக்ட் ஃபோன் தான் நான் பண்ணுவேன் கால் போய் சொல்றேன். காம்பேக்ட் ஃபோன் நம்ம மார்க்கெட்ல எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கரெக்ட். இப்போ ஏதோ OnePlus 13s வந்து ஓடுதா, அப்புறம் Xiaomi 15 ஓடுதானா, அது ஒரு நீஷ் மார்க்கெட் தான். இன்னுமே காம்பேக்ட் ஃபோன் வந்து ஒரு நீஷ் மார்க்கெட் தான். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா 6.3 இன்ச் எல்லாம் காம்பேக்ட்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராத வகுந்து விடுவேன் அப்படிதான் இருக்கு. இப்போ இதெல்லாம் காம்பேக்ட் போனான்னு கேட்டா என்ன உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? 6.3 இன்ச் காம்பேக்ட்னா எப்படி அப்படின்னு இருக்கு. எனக்கு இன்னும் ஏத்துக்கவே முடியல ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்த காம்பேக்ட் போன் அக்செப்டபிள்னா ZenFone 10 6.1 6.0 இன்ச். அது வந்து இந்த 6 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்வீட் ஸ்பாட் தான் ப்ரோ. சொல்ல போனா ஐபோன்ல வந்து மினி வேற லெவல் காம்பேக்ட் தான். ஆமா ஆனா பாவம் மொத்தம் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து மார்க்கெட்ல மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஸ்கிரீன்ல கண்டென்ட் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது கோவிட்க்கு அப்புறமே மாறிடுச்சு ப்ரோ, அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு ஃபுல்லா, எல்லாமே போன் தான். அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்போ எல்லாருக்கும் கண்டென்ட் கன்சம்ஷன் அதிகமாயிட்டே போகுது, டிஸ்பிளே பெருசா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இப்போ சும்மா பப்ளிக்ல ஒன்னமாங் த பீப்புளா இருந்துகிட்டு நான் என்ன பண்றேன்னா நிறைய விமர்சனங்களையும் பார்த்துக்கிட்டு அதே சமயம் என்னென்ன மாதிரியான லீக்ஸ் வருதுங்க பாக்குறேன், என்னென்ன மாதிரி டிவைஸ் வருதுங்க பாக்குறேன், பிளஸ் நம்ம கமெண்ட்ஸ் பாக்குறேன், இதே மாதிரி நான் மல்டிபிள் சேனல்ஸ் உள்ள கமெண்ட்ஸ் பாக்குறேன், பிளாக் போஸ்ட் பாக்குறேன், எல்லாத்தையும் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் தி டே ஐடிசியா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் கவுண்டர் பாயிண்ட் எவ்வளவு பேர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் வந்து பெரிய டிஸ்பிளேக்கு ஆமா யூஸ் ஆயிட்டாங்க. ஈவன் இப்போ போன்லயே வந்து எல்லாருமே ஆஃபீஸ் ஆப்ஸ் இப்போ கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க ஆன் தி கோல ஒரு பிபிடியோ இதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன் தான் நல்லா இருக்கும், அவன் என்ன டைப் பண்ணிருக்கான்றதே தெரியும். காம்பாக்ட் போன்ல அது ஜூம் பண்ணி பார்க்க முடியும், அது ஒரு 2 ஸ்டெப் மாதிரி தானே, அது
கரெக்ட் தான். இல்ல இப்போ போயிருது இல்ல அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட் வந்து காம்பேக்ட் ஃபோன் நோக்கி இல்லங்கிறது நமக்கே தெரியுதுன்னு போது கால்பேக் தெரியாதா? சரி, இப்போ சாம்சங்க்கு தெரிஞ்சனால தான் அவன் S25 எட்ஜ் பண்ணான். ஆமா, ஏன் S25 எட்ஜ் அதுவும் அவன் லிமிட்டட் நம்பர் தான் பண்ணிருக்கான் வேற. இல்ல S25 எட்ஜ் மினின்னு ஒன்னு பண்ணலாமே. அப்படி பார்த்தா காம்பேக்ட்டா நல்லா விக்கும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா 3500 mAh-ஓட இன்னொரு போனும் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விக்காதுன்னு உனக்கு தெரியுது, அதனாலதான் அவன் பண்ணல. இந்த யதார்த்தம் தானே ஃபேக்ட். சோ நான் என்ன சொல்றேன், இப்போ நத்திங் வந்து என்ன பண்றாங்க பண்ணலங்கிறது செகண்டரி ப்ரோ. அது அவங்களோட ஓன் விஷயம். என்னன்னாலும் பண்ணலாம், சொல்லக்கூடியதை சொல்லலாம், சொல்லாமல் போக வேண்டியது மறைக்கவும் செய்யலாம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா மார்க்கெட் இப்படிதான் இருக்குங்கிறது நமக்கே தெரியுது, பிளஸ் இப்ப வீடியோ பாக்குற நம்ம நண்பர்களுக்கும் தெரியுது. அந்த நேரத்துல வந்துட்டு சாம்சங்க தாக்கணும்ன்ற மாதிரி நான் தாக்குறேன்னு தெரியக்கூடாது, ஆனா தாக்குறேன். ஆமா, நான் சாம்சங் ஷோரூம் போயிருந்தேன், போயிட்டு பார்த்தேன் நானு S25 எட்ஜ் சொல்லி சொல்றாரு. அதாவது என்னன்னா அவருக்கு வந்து ஸ்லிம் அண்ட் காம்பாக்டான போன் வேணும். ஆமா, பேட்டரி பெருசா இருக்கணும். பேட்டரி பெருசா இருக்கணும், தனியா பவர் பேங்க் எங்களாலயும் பண்ண முடியாது, அதனால நாங்க இப்ப பண்ணல அப்படின்ட்டு. அப்புறம் நீ எதுக்கு தேவையான கமெண்ட் பண்ற? சோ இது வந்து சேலஞ்ச் இருக்குன்னு தெரியுது. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில கால்பே மேல கோவம் எல்லாம் கிடையாது. அப் டு ஹிம், அது அவரோட விருப்பம். அவரோட கம்யூனிட்டி வாய் விடுறதா கொஞ்சம் சோனி எல்லாம் அடிச்சா எனக்கு அது கடுப்பாயிருச்சு செமையா. சோனியோட ஹெட்போன் அவர் இப்ப ஹெட்போன் பண்ண போறாருல. ஆமா, 6 ஜெனரேஷன் வந்துருச்சு. ஒவ்வொரு ஜெனரேஷன் நடுவுலயும் 2 to 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க ஒன்னும் இம்ப்ரூவே பண்ணலையே, இந்த டிசைன் நல்லாவே இல்லையே, இது எல்லாருக்கும் கம்ஃபர்டபிள் இல்லையன்றான். ஏன்னா டேய் யாரா நீ? எனக்கு என்ன, சோனி வந்து எவ்வளவு ஃபேமஸ், எல்லாருக்குமே பிடிச்ச ஹெட்போன். இல்ல இப்ப நம்ம இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா, ஊருக்குள்ள யாரா இருக்கலே பெரிய ஆளு ஸ்டாலின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல, வாடா அவர் அடிக்கிற மாதிரி 4 போஸ்டர் போடலாம், எதுக்குன்னா உடனே ட்ரெண்ட் ஆகலாம். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு டேய் யாரா நீ அப்படின்னு தான் எனக்கு அப்படிதான் ப்ரோ ஃபீல் ஆகுது. லைவா சொல்லணும்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்கலே ஃபேமஸ்னா கரண்ட் சிஎம் யாரோ அவங்க தான் இருக்கலே பவர்ஃபுல் அண்ட் ஃபேமஸ் ப்ரோ. சும்மானா நான் இப்ப ஒரு மீம் போடுற மாதிரி என்ன பண்ணணும்னா அவங்களோட பெரிய ஆள் மாதிரி ஒரு 4 மீம் போட்டா என்ன ஆகும்னா என்ன திட்டியாத அது ட்ரெண்ட் ஆகும். கரெக்ட், சரியா? ஆமா, ஆடியோவில் கம்யூனிட்டிஸ்ல எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி மார்ஷலுக்கு போட்டோம். ஆமா, மார்ஷல் போட்டாலும் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா என்னதான் மார்ஷல் வந்து பயங்கரமா இருக்கட்டும் எல்லாம் ஓகேங்க, திரும்ப திரும்ப எல்லாரும் சோனிக்கும் சென்னைசருக்கும் தான் போறாங்க. ஆமா, ஏன்னா அதுதான் அவங்க அதிகமா சோனி சென்னைசர் இந்த 3 பேர் தான் இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதிகபட்சம். நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சோ அப்ப என்ன ஆகுது, இதுல யாரா பெரிய ஆளு அப்படின்னும் போது பிளே ஸ்டேஷனு ஆல்ரெடி போனு நிறைய ஆஸ்பெக்ட்ல சோனி கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு செக்மெண்ட்ல மட்டும் இல்ல இல்லையா, அப்ப அந்த நேம் வந்து ஈஸி ரீச் கொடுக்கும். கரெக்ட், அதனால சோனியை போட்டு அடிக்கிறது. இப்போ ஏன்னா ஆடியோ கமெண்ட்ல சோனி வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, எல்லா பட்ஜெட்லயுமே வச்சிருக்கான், எல்லாருமே அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு அவன்கிட்ட. சோனியோட வாக்மேன் 4 லட்சம் ரூபா ப்ரோ. இப்போ இல்ல, நான் வந்து அதை ரொம்ப கியூரியஸா முன்னாடி வாக்மேன் வந்துட்டு இருந்த போது அப்படி பாத்துட்டு இருந்தேன். நம்ம 2018ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன், 18லயே 19லயே. ஓகே, அப்படியே இப்படி பாத்துட்டு இருந்தேன், அப்படி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, ஃபுல்லா கோல்டு உள்ள வந்து சூப்பர் ஹை குவாலிட்டி. சோனியா பண்ணாங்களா இல்ல थर्ड பார்ட்டி வச்சா? சோனியா பண்ணாங்களா? சிக்னேச்சர் சீரிஸ். ஓ, போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் மாதிரியா? ஆமா, ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஆடியோ ஃபைல் மாதிரி வச்சு. ஆமா, அந்த பெரிய ஹெட்போன் ஜாக் இருக்கும், சின்னது இருக்கும். என்னடா வேர் டு பைன்னு போட்டா ஏதோ டூர் கூட்டி போற மாதிரி. ஆமா ப்ரோ, ஏன்னா அது இந்தியால இருக்காதுல்ல, சோ வெறும் ஃபாரின் கண்ட்ரீஸ் மட்டும் தான். சரி, அட்லீஸ்ட் இமேஜஸ் மட்டும் தான். ஆமா, இங்க பாத்தீங்களா ப்ரோ, இதுல செமையா இருக்குது. இங்க பாருங்க, வர்ச்சு ஃபோன் மாதிரி இருக்கு. வர்ச்சு ஃபோன் இங்க பாருங்க ப்ரோ, கோல்ட்ல தான் பண்ணுவானுங்க. ஓகே ஓகே, உள்ள செமையா இருக்கு ப்ரோ. ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் மெட்டல் எடுத்து அதுல எல்லாம் பண்ணிருக்கானுங்க. 99.99%. இங்க பாருங்க உள்ள டாக்கா ஃபேஸ்ஃபுல் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன், எஸ் மாஸ்டர் ஹெச்எக்ஸ் ஹைரஸ் ஆடியோ ஆம்பிளிஃபையர், வேற லெவல்ல பண்ணிருக்கானே. இத நான் அப்ப பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, யார் சார் நீங்க சால்ட்ரிங்ல இருந்து எல்லாம் கோல்டு இப்படிதான், அதாவது லீக்கேஜே இருக்க கூடாது. எனக்கு கெபாசிட்டர்லாம் வேற எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப ஹை குவாலிட்டி. அதனால இதுல இப்ப அவுட் ஒன்னு இமேஜ் அட்டாச் பண்றாங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் அப்ப பார்த்துட்டு ஏண்டா யாரா நீ அப்படி இருந்தது. இங்க பாருங்க ப்ரோ, ஃபைனல் ஃபினிஷிங்ல ஐயோ எல்லா இடத்துலயும் கோல்ட் இருக்கு, உள்ள வெளியில பயங்கரமா இருந்தது ப்ரோ. ஃபுல்லா கடைசியில முடியும் போது அட்வான்ஸ் சவுண்ட் ப்ராசஸிங். இங்க இருங்க, ஃபைனல் ப்ராடக்ட் வேற லெவல்ல இருக்கும். ஹைரஸ் ஆடியோ வந்துருச்சு, டிஎஸ்டி டைரக்ட் ஸ்ட்ரீம் டிஜிட்டல், எல்டாக் இருக்கு. சோ வயர்லெஸ்லயும் ஹைரஸ் இருக்கு, வயர்ட்லயும். அதான் சொன்னேன், 2 ஹெட்போன் ஜாக் இருக்கும். அந்த பெருசு கிட்டார்ல சொருவறதும் இருக்கும், நார்மல் போன்ல சொருவற சின்ன ஹெட்போன் ஜாக் இருக்கும். எப்படி லிட்டரலா இத பார்க்க அந்த சோனி போன் மாதிரியே இருக்கு. சோனி போன், லூமியா போன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த பழைய சோனி போன் மாதிரி தான், ஃபார்ம் ஃபேக்டர்ல தான் இருக்குது. அதே மாதிரி தான் USB type C 3.2 டைப் சி சார்ஜிங். ஆமா, சோ எப்படி இருக்கு, செமையா இருக்குது ப்ரோ. கடைசில இருங்களேன், பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா வாக்மேன், ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. வாக்மேன் லோகோ வேற 360 ஆடியோ இருக்கா? எல்லாம் ப்ரோ, இந்த உலகத்துல ஆடியோ ஃபைல் என்னெல்லாம் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஏதாவது ஒன்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இருக்கு.
ஆடியோல இருக்கு, ப்ளூடூத்ல இருக்கு. இந்த மாதிரி ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரோ. பெஸ்டா ஸோ ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா ஒரு சில பிராண்ட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்றாங்க ப்ரோ. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு போசுக்குன்னு அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சோனிலாம் லான்ச் ஆன உடனே சோல்ட் அவுட் ஆகிற ப்ராடக்ட்ஸுங்க. அந்த ஓவர் தி ஹெட்ஃபோன் சொல்றேன்ல, XM சீரிஸ், XM 1 2 3 4 இப்போ 6 வந்துருச்சு. அது $450 வாங்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அப்புறம் ஏன்னா சோல்ட் அவுட் ஆகுது. அது அவனை போயிட்டு நீ அடிச்சிட்டு இருக்கிற சம்பந்தமே இல்லாம, அதுவும் நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே பண்ற ஓவர் தி ஹெட்ல. இல்ல அது நானா பண்ணா தானே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கஷ்டம். அதான் இவ்வளவு பேர் இருக்காங்களே, யார்கிட்ட எடுத்துக்க வேண்டியதான். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஃபோனில் வந்து இப்போ டிசைன் இந்த ஐஃபோனு, ஆடியோவில் நான் வந்து இப்போ யாரை பார்த்தா நல்லா இருக்கும், எடிட்டரு அந்த 3 பேப்பர் எடுத்து போட்டு குளிக்க போடுறா என்னன்னு பார்த்தா செனாய் போஸ் சோனி எதை எடுக்கிறோமோ அந்த டிசைனுக்கு போயிடுவோம். யார் நம்ம மேலே கேஸ் போட போறா? லைட் மட்டும் ஒட்டிட்டு நத்திங் ஓடுது ஒரிஜினல் சவுண்ட். இது அதுலயும் லைட்டா? ஆமா கண்டிப்பா லைட் வைப்பாங்க. கண்டிப்பா வைப்பமா இருக்கு. நான் ஒரு மெர்சிடிஸா இல்ல BMW தெரியல, அதோட எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தேன். ஓகே, செம ஃபாஸ்டா போற கார்பன் ஃபைபர். ஆமா, செம ஃபாஸ்டா போக முடியும் எலக்ட்ரிக் சைக்கிள். அதுக்கான ஹெல்மெட் ஒன்னு பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அந்த ஹெல்மெட்ல எப்படி இருக்கும்னா பின்னாடி வந்து லைட் இருக்கும் இங்க. ஆமா பார்த்தேன். இண்டிகேட்டர் நீங்க திரும்ப லைட் எரியும் பாத்துருக்கேன். சூப்பரா அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற ஹெட்போன் என்னன்னா ஹெட்போன் போட்டு நான் சைடுல வருது, இந்த இடத்துல வருதா லைட். ஆமா, நான் லெஃப்ட் திரும்ப போறேன்னா எனக்கு வந்து லெஃப்ட் அழுத்தினா லெஃப்ட் சைடுல லைட் எரியும். எனக்கு தெரிஞ்சு அதுவும் அனிமே மேட்ரிக்ஸ் மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ROG மாதிரி இப்படி போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். சரி, இதுல ஹைலைட் என்னன்னா இந்த ப்ராடக்ட்ல கடைசியில நான் பார்க்கும்போது எப்ப ஷாக்கிங்கா இருந்ததுன்னா 480 grams. வாவ், சூப்பர். அப்போ 1/2 கிலோ படிக்கல அது. ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கனால அந்த வெயிட் வருது. 480 grams 100-200 கிராம் குள்ள தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. அடுத்து என்ன தெரியுமா, இது பாத்துறோம்ல, அதோட பேட்டரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சார்ஜிங் டைம் பாருங்க 4.5 மணி நேரமா. அடேங்க அப்பா. எதுக்குன்னா திரும்ப கழட்டிட்டுலாம் இருக்க முடியாது. ஆமா, இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி. ஒரு 5 வருஷமா அது ஓடணும் அது பாட்டுக்கு. அப்புறம் பேட்டரி மாத்திரம் ஸ்லோ சார்ஜிங் மாதிரி தான் வச்சிருக்காங்க. சாமா ஸ்லோ சார்ஜிங் வச்சிருக்காங்க. 2 to 6 GB ஆக்சுவல் மெமரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து மாசா பண்றாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. சோனி தாயா அப்படி இருக்கு. செம வேற லெவல் தான். உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஸோ அதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்போ இப்படி ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணி இதுல வந்து நிறைய பாயிண்ட் அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா ப்ரோ, ஹேண்ட் கிராஃப்டட் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு காட்டுவாங்க ப்ரோ. இன்ஜினியர்ஸ் லைவா உட்கார்ந்து அதை ஓபன் பண்ணி. ஆமா, எப்படி இந்த ராயல் என்ஃபீல்டு முன்னாடி எல்லாம் பெயிண்ட் கையிலே அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேங்குக்கு ஆர்டிஸ்ட் மாதிரி வச்சு, அந்த மாதிரி இருக்குங்க இது. ஸோ ஹேண்ட் கிராஃப்டட். அப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் ஷேரை ஹோல்டு பண்ணும் இந்த ப்ராடக்ட். இது இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆமா, ஒரு கான்டாக்டே இல்லாமல் பேசின மாதிரி இருந்துச்சுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. சோனிலாம் அவங்க சொல்லும் போது என்னடா கான்டாக்டே இல்லாமல் பேசுறேன், நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே பண்ண போற, நாங்கள் வந்து வேற லெவலில் பண்ண போறோம் அப்படின்னா. இதை விட ஹைலைட் ஒன்று சொன்னா, 3A சீரீஸ்ல கேமரா நான் சூப்பரா வந்திருக்கு இந்த தடவை அப்படின்னா. எனக்கு பார்த்துட்டு யாரா நீ என்ன எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுற, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா நான் வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்பேன்டா அப்படின்னு. 3A சீரீஸ்ல கேமரா நாங்க எதிர்பார்த்த மாதிரி மாஸ் காட்டோம், நாங்க தான் இப்போ வேற லெவல்ல இருக்கோம் கேமரால அப்படின்றான். அப்புறம் என்ன உன் போட்டோ வெள்ளடிச்ச மாதிரி இருக்குது. அது இருந்துட்டு போகுது. இது வந்து இப்போ நீங்க இங்க பாருங்க, யாருமே நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஏதோ வன்மம் போல இவங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. 3A Pro நான் இப்போ ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தேன், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என் ஐடியா என்னன்னா, நான் கௌதம் ப்ரோட்ட இதை கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நானும் கௌதம் ப்ரோ மீட் பண்ணும்போது எங்களோட விமர்சனங்களை நான் தரோம். இப்பயும் நான் சொல்றேன், சாஃப்ட்வேர் நம்பர் 1ங்க. நான் உண்மையிலே சொல்றேன், நான் அதை குறைய சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா, சூப்பரான சாஃப்ட்வேர். பாருங்க, இப்போ நாங்க நத்திங் 2 ரீவிஸ்ட் பண்ண நானு. ஓகேவா, சாஃப்ட்வேர் இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கஸ்டமைஸ்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாமே நல்லா பண்றோம், எல்லாமே ஓகே. பட் ஆனா நீ கேமரால சுத்தமா இன்னும் இம்ப்ரூவே ஆகல. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ இதோட பில்டு குவாலிட்டி இருக்குல்லங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். யார் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அதுக்காக வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் அப்படிலாம் இல்லைங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேமா இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டிவைஸ் படிக்கும்போது ஒரு பிரீமியம் வெயிட்டா இருக்கு. கதை விடுங்க. இப்போ கௌதம் ப்ரோ தானே இப்போ இதை ட்ரை பண்ண போறாங்க. கையில பிடிங்க ப்ரோ. எப்படி ப்ரோ, பிரீமியம் போன் இது பண்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா தானே ப்ரோ இருக்கு. வெயிட் இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் நான் நத்திங் 2 பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நத்திங் 2 மெட்டல் பில்டு, சோ சிமிலர் வெயிட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பில்டு குவாலிட்டி, டிசைனு, இது எல்லாமே வந்து நிஜமாவே நீங்க ஸ்டாண்ட் அவுட் தாங்க. சொல்ல போனா இது வந்து ஹாஃப் பேக்டு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லலாம். நிறைய பேருக்கு போனை பத்தி தெரியல சொல்லலாம். இப்போ என்ன மாதிரியான ஆளும் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும்னா, நான் எப்படி பார்ப்பேன்னா, யூனிக்கா இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். ஆனா இது வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுமானும் போது நான் 2 ஆங்கிள் சொல்லியிருப்பேன். OCD இருக்கவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. என்னடா இது ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாம இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பேரண்ட்ஸ் கொண்டு போய் நீ இந்த போனே வேணா அசிங்கமா இருக்குன்றாங்க. ஸோ அது வந்து நடந்துச்சு. ஆனா நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷனுக்கு பிடிச்சிருக்கு.
அவங்களுக்கு அந்த quirky-ஆ இருந்தா பிடிக்கும். ஆமா ப்ரோ. சோ அப்படிதான் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அத நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது அவங்களோட ஸ்டைல். இப்போ இந்த போனை நான் எங்க எடுத்துட்டு போனாலும் நத்திங் போன் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா ஆமா. அது சக்சஸ். அதெல்லாம் சக்சஸ். பட் நீங்க வந்து டெலிவர் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் டெலிவர் பண்ண மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணி பாட்காஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது தப்பு. ஆமா, ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க. ஏன்னா போன் வந்து இத்தனை மாசம் ஆயிருச்சு, ரிவ்யூ வந்துருச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க, மக்களும் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளே பாக்குறோம்ல, கேமரா வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல ப்ரோ, ஆவரேஜ் தான் ப்ரோ. பட் ஓஎஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் ஜெனரலா கேட்டிருந்தேன் ப்ரோ, எதுக்குன்னா நானும் எஸ்ஆர்கேயும் பேசிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபினிக்ஸுக்கும் பேசாம நத்திங் சிஎம் ஃபோன் ப்ரோ செக் பண்ணலாமா, கம்பேர் பண்ணி போறோம். நீங்க நிறைய பேர் பார்த்தா தயவு செய்து பண்ணுங்க. எனக்கு என்னமோ இன்ஃபினிக்ஸ் கேமரா நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு போட்டு. ஆமா, அது நானே சொல்றேன், இன்ஃபினிக்ஸ் கன்ஃபார்ம் பீட் பண்ணிரும். இவன் 3 சென்சார் வச்சிருந்தாலுமே, அதாவது ஒரு சென்சரா இருந்தாலும் ஒழுங்கா அவன் ஒர்க் பண்ணிருக்கான் அவன் அந்த சாஃப்ட்வேர் வைஸ்ல. அதே ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. அவனும் இங்க திருடிட்டு வந்திருக்கானே வச்சுப்போம், அங்கேயும் அவன் பரவாயில்ல நல்லதா திருடிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு தான் தோணுது. இவங்க எனக்கு என்ன வருத்தம்னா இந்த போன்ல இப்போ 3A Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு வருத்தம் தான் ப்ரோ. பேட்டரி லைஃப் எனக்கு ஓகே, டிசைன் சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா வந்துட்டு போகுது, எனக்கு டிஸ்பிளே கூட ஓகே சரியா, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் 50 வாட் போதும், மோர் தென் எனஃப், எனக்கு அதுலயும் பிரச்சனை இல்லை. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருந்தா இன்னும் மாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஏன் இன்னி வரைக்கும் கொடுக்கலன்னு சந்தேகம். அது வராது ப்ரோ. யூஸ்வலா இந்த சைனீஸ் மட்டும் தான் அதை ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க யாருமே ஐஆர் பிளாஸ்டர் வந்து ஒரு இதுவா கண்டுக்கிறது இல்லை. சரி, கேட்டா இடம் இல்லைன்றான் ப்ரோ. அவன்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க ஐஆர் பிளாஸ்டர் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கலன்னா, நாங்க இந்த இடத்துல பேட்டரி நாங்க இதெல்லாம் வச்சிருக்கோம், இதை பண்ண அப்ப பேட்டரி குறையும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. எங்க இங்கெல்லாம் வைக்கலாமே, அதெல்லாம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க நிறைய. இடம் இல்லைன்றான் ப்ரோ. கேட்டா அவன்கிட்ட கேட்டாங்க, அவனே பாட்காஸ்ட் வச்சு அவனே அவன்கிட்ட கேள்வி கேட்டு அவனே. எனக்கு இப்போ ஒரு பதில் இருக்கு. இங்க ஒரு ரிங் இருக்குல்ல ப்ரோ, இங்க ஒரு ரிங் இருக்குல்ல ப்ரோ, இங்க ஒரு ரிங் இருக்குல்ல, இதுல லைட்டா டிசைன் இது பண்ணி இந்த ரிங்க லைட்டா கொஞ்சம் கீழ எடுத்துட்டு வந்துறோம். இந்த ரிங்க லைட்டா, ஏன்னா இப்ப வர போன்ஸ்ல எல்லாம் ஐஆர் இப்ப இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ரிங் வச்சிட்டு அப்படி இருக்கும், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ரெண்டு. ஆனா சிமெட்ரி ஆயிருமே. எங்களுக்கு இப்படி இதா இருந்தா தான் பேசுவாங்க எல்லாரும். ஓகே, அன்ஃபினிஷ்டா இருக்குல்ல, அதுல ஃபேமஸ் ஆயிரோம் நாங்க. அதுல ஃபேமஸ் ஆயிரோம். ஃபேமஸ் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ஐயோ சரி. சோ அப்போ இதுல வந்து இப்போதைக்கு எனக்கு நான் இப்போ ரீசெண்டா திரும்ப யூஸ் பண்ணும்போது இருந்த ஒரே ஒரு குறை என்னன்னா, அவுட்டோர்ல செல்ஃபி அவ்வளவா செல்ஃபி ரொம்ப ஸ்மோக் எஃபெக்ட் ஞாபகம் இருக்கு. அந்த போட்டோ நீங்க மறக்காம போஸ்ட் பண்றீங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சவனும் என்ன ஃபில்டர்னு கேட்டேன் நானு. அது ஃபில்டர்லாம் இல்ல, அதான் வேதனையே. நான் அதான் சொன்னேன், ஃபில்டர்லாம் இல்ல. பின்னாடி சூரியன் இருந்ததுங்க, ஆசையா ஒரு போட்டோ எடுத்தேன். எல்லாரும் என்னடானா பட்டுன்னு என்ன ஃபில்டர்னே வித்தியாசமா ஃபில்டர். அந்த கத்தி படத்துல விஜய் வருவார்ல, ஸ்மோக் எஃபெக்ட். நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் எஃபெக்ட போட்டுருச்சுங்க. அது ஏன் அப்படி போட்டுச்சுன்னு தெரியல. பின்னாடி ஆனா எப்படின்னா சூரியன் இத்தனைக்கும் எனக்கு அப்படியே தலைக்கு பின்னாடி இருந்து இது நடந்திருந்ததுன்னா நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். அப்படியும் இல்ல. எடுத்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவுல இருக்கும், 2:30-3 மணி. 3 மணிக்கு அது எங்க இருக்கும், மேலதான் இருக்கும் ஓரளவு. அதுக்கே என்னடானா இது ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட போட்டு இந்த போட்டோவை பத்தி யார்கிட்டயும் பேச முடியாத ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி விட்டுருச்சு. நான் எங்க போனாலும் எல்லாரும் அண்ணா என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணீங்க, வேற லெவல்ல. அந்த போட்டோனே கேட்டேன் நான், என்ன ஃபில்டர் ப்ரோ, ஸ்மோக் எஃபெக்ட் செமையா இருக்குது அப்படின்னு. ஆனா இப்ப ரியர் கேமரான்னு எடுக்கும்போது ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப சேச்சுரேட்டட் போட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்பெல்லாம். அது ஒண்ணு. முன்ன கொஞ்சம் ட்ரூ டு ஒன் மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் சேச்சுரேட்டடா ஃபீல் ஆகுது அப்டேட்ஸ்க்கு அப்புறம். ஆமா. அதே சமயம் இது இன்னும் மாறவே இல்லை. இந்த பெரிஸ்கோப் எப்படி சொல்றேன்னா, பெரிஸ்கோப்ல எடுக்கிற போட்டோஸ் மொக்கன்னு சொல்ல வரல, பட் எடுக்கிற போட்டோ வந்து இப்ப மேக்ரோலாம் நான் ட்ரை பண்ணுவேன் இல்லையா. ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சென்சார் இத்தனைக்கும் கொஞ்சம் பெருசுதான், ஆனா லென்ஸ்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு. டீடைல்ஸ் இல்லையா? நான் ஜூம் பண்ணாலே பயங்கரமா உடைஞ்சிரும், உடனே உடைஞ்சிரும். லைட் அடி ஜூம் பண்ணாலே உடைஞ்சிரும். நீ எங்க ஜூமே பண்ணாம பாத்தீங்கன்னா குவாலிட்டி லென்ஸ் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணல. அத நான் எப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரே சிச்சுவேஷன் மாதிரி ஒரே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணனா, இதுக்கு அடுத்து பிக்சல் 9 யூஸ் பண்ணேன். ஆமா 9 இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துச்சீங்க. ஆமா 9க்கு அடுத்து வந்து நான் என்ன பண்றேன், இப்போ நியாயமற்ற செயல் தாங்க, ஒரு ஆப்டிக்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக 15 அல்ட்ரா, அந்த குவாலிட்டி ஆஃப் கிளாஸ் என்னன்றது தான் முக்கியம். 15 அல்ட்ரால எடுத்தா அது வந்து வேற டைமென்ஷன்ல இருக்கு. சோ கிளாஸே ஜெய்ஸோட கிளாஸ். அது இது லைகாவோட கிளாஸ். அதேதான் விவோவும். கரெக்ட் தான், விவோவும் எடுத்துட்டு வந்து நடக்கும்போது எனக்கு பயங்கரமா அவங்க கிளாஸே நல்லா திக்கா பண்றாங்க, ஒரு மாதிரி குவாலிட்டி டிஃபரெண்டா இருக்குங்க. அந்த லென்ஸ் நல்லா இருக்கு. சோ அது வந்து கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்குங்க சரியா. மத்தபடி வந்து ரொம்ப மொக்கன்லாம் இல்லை. இப்போ யாராவது இந்த ஃபோன் வாங்கினாங்கன்னு வைங்க ப்ரோ, வெறுமனே நத்திங் இல்ல அதை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்கினா பெட்டர். ஆமா, இவங்க இப்போ நத்திங் கம்பெனி சொல்ற மாதிரி கேமராக்காக இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மா எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க கேமரா வந்து நாங்க இந்த 3 ஜெனரேஷன்ல மாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க, அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது. அது அவங்க தனியா சொல்லிக்கிறாங்க சரியா. சரி ரைட்டு. மொத்தம் வந்து நீங்க யாராவது 3A Pro யூஸ் பண்றீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஏன்னா என்ன கேட்டாலும் நானும் சொல்லுவேன் 3Aவே பரவாயில்ல, நல்ல ஃபோன் தான். ஆமா 3A சூப்பர் ஃபோன் கட்டுறோம். 125க்கு ஒரு நல்ல ஃபோனு. கேமரா வந்து கேஷுவல் போட்டோஸ்க்கு ஓகே ஃபைன். இதை யாரோ பார்த்துக்கிட்டாங்க. என்னன்னா செம ஜோக்கா இருந்தது. நான் கையில இப்படி வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கேன், அப்படி சைட்ல இருந்து பார்த்துட்டு யாரு சாருக்கு ஷாக் ஆயிட்டான் திடீர்னு.
அவன் என்னன்னா சைட்ல இருந்து பார்த்துட்டு ஃபிளாட்டா இருக்குல்ல, பார்த்துட்டு என்ன பண்றான், கேஸோட பார்த்துட்டு S25 Ultra எப்போ உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறான். குனிஞ்சு பார்த்து பயங்கரமான ஏதோ கேமரா. நான் நீங்க வந்தபோது கூட கேட்டேன்ல, டேபிள் மேல இருக்கும்போது இப்படி தூக்கிட்டு இருந்துச்சு, என்ன ப்ரோ ஓப்போவா விவோவா பெருசா இருக்கு கேமரா அப்படின்னு பார்த்தா அப்புறம் நத்தி அப்படி திருப்பி காமிச்சோன்னா அவன்ல அப்படியே மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய பம்புங்க இது. ஆமா, இது சாதாரண பம்பா, இது யோசிச்சு பாருங்க. டாப் ஹெவியாவும் இருக்கு அந்த பம்ப். ஏன்னா அது மெட்டல்ல வச்சிருக்காங்க, போன் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல இருக்கு, அது மெட்டல் அலுமினியம் இதுல வச்சதுனால உங்களுக்கு அது டாப் ஹெவியா இருக்கு, டாப்ல ஆகுது நல்லாவே. ஆமா, ஸோ அது வந்து நீங்க உங்க யாருக்கிட்டே இந்த ஃபோன் இருந்ததுன்னா நீங்க வச்சு பார்க்கலாம். அது பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்காது. சரியா, ரைட்டு. சும்மா இந்த போனை அடிக்கிறதுலாம் எங்க வேலை இல்ல, மனசுல என்ன படுதோ நாங்க சொல்றோம், கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து நிஜமாவே ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணீங்கன்னா அப்ப நான் வந்து இதே மாதிரி கேமரா சரியில்லைன்னு சொல்றேன்னு வைங்க. இப்ப வந்து இப்போ நத்திங் ஃபோன் 3 அவன் என்ன சொன்னான்னா 8s Gen 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சிப். இந்த தடவை வந்து 8s Gen 4 தான் வரப்போகுது. அதே மாதிரி கேமரா வந்து த பெஸ்ட் கேமராவா இருக்க போகுது. நாங்க பண்ணதுலயே ஆல் இன் போறோம், நாங்க ஃபிளாக்ஷிப் லெவலில் வருதுன்ட்டு. இப்போ அவன் ரிசல்ட் அவன் டெலிவரி பண்ணலன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அதெல்லாம் ஜாக மாட்டான், ரிசல்ட் டெலிவரி பண்ணலாம், அடுத்த அப்டேட்னு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் வெக்கமே இல்லை. நீங்க வேற சும்மா அப்படிலாம் பார்த்துருந்தா நீங்க சொல்ற மாதிரினா நாங்களாம் கவரிமான் பரம்பரை அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க தெரியுமா? ஏண்டா ஒரு முடியும் உதிர்ந்தா நீ எப்பயோ செத்து போயிருக்கணுமேடா, அந்த மாதிரி தான். ஏன்னா சொல்றது எதுவுமே எப்பயுமே அப்படியே வந்தது கிடையாது. சரியா, நியாயமா பார்த்தா அவங்களோட ஆக்சுவல் யூஎஸ்பி என்னவோ அதை மட்டும் இவங்க ஷோகேஸ் பண்ணாலே பரவாயில்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கலர் ஓஎஸா இருக்கட்டும், ரியல்மி யூஐ இருக்கட்டும், ஆக்சிஜன் ஓஎஸா இருக்கட்டும், அவங்களோட மெயின் யூஎஸ்பி என்னவா இருந்ததுன்னா கடந்த 2 வருஷத்துல பேரலல் அனிமேஷன். ஆமா, எங்களோட யூஐ வந்து செம ஸ்மூத். அப்புறம் அந்த இது டிரான்சிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களால இப்ப ஆப்பிள் டிவைஸ் கடையில ஏர் டிராப் பண்ண முடியும். ஆமா, விவோ அண்ட் ஓப்போக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க கம்ப்ளீட்டா. இப்போ மேக்புக்கே இன்டகிரேட் பண்ற மாதிரி வேற கொண்டு வரானுங்க, புதுசா வர போற. ஓகே, அப்ப என்ன ஆகுது, இதெல்லாம் விவோ ஃபோல்ட் வர போகுது இல்ல, அது ஐக்ளவுடோட இன்டகிரேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் இன்டகிரேஷன் அப்படியே. அப்போ இததான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்ல வேற யார்ட்டையும் இல்லைன்னு பேசலாம். பட் மார்க்கெட்ல யார்ட்டையுமே இல்லை, ஏன்டா நல்ல கேமரா இருக்குன்னு சொன்னா என்ன கதை இது? கரெக்ட், இதுதான் ப்ராப்ளம்ங்கிறேன். புரியுதா? சரிங்க, ரைட்டு. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம் பார்க்கலாங்க. இங்க பாருங்க, திரும்பியும் சொல்லிக்கிறேன், மறுபடியும் ஒரு சிலர்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஏதோ உங்களுக்கு வேணும்னே கடுப்பு போல அப்படி. நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பல தடவை கொடுத்துட்டேன். எனக்கு என்ன மாதிரி நீங்களே போய் அந்த பாட்காஸ்ட் பாருங்க, 40 நிமிஷங்க போய் பாருங்க, அவன் என்ன பேசியிருக்கான்னு பாருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்களும் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கோம் ஃபியூஷன் கேமிங்கோட, அதையும் என்னாலும் பாருங்க. ஆமா, இன்னைக்கு தான் பிரீமியர் ஆயிருக்கு. ஆமா, இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்த அன்னைக்கு தான் அது பிரீமியரே ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா பிரீமியர் போட்டுருந்தா எல்லாரும் விளக்கமாத்தோட வந்துருவாங்க தான் போடல. பிரீமியர் ஆயிருக்குன்னு சொன்னேன், பிரீமியர்னு சொல்லல. 1 மணி நேரம் 20 நிமிஷம் போட்டிருந்தோன்னு வைங்களேன், இல்லை இன்னும் அது ஸ்கிப்பே பண்ண முடியல, ஓட்டியும் பார்க்க முடியல அப்படின்னு. பட் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஓகே, ரைட்டு, பார்க்கலாம். பாய்.